தற்போது பொறியியல் படிப்புக்கான ரேண்டம் எண் வெளியிடப்பட்டு வருகிறது. நேரடி காட்சிகளை பார்க்கலாம். Read out the numbers which were given to me. Please raise it. 98 first, 77 second, 63 third, 12 fourth, and 22 last. Now we are going to generate the number. That is the first generated. Now we are going to upload the numbers. என்ன பண்றான்? பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் எனப்படும் சம வாய்ப்பு இன்று வெளியிடப்பட்டு வருகிறது. அதனுடைய நேரடி காட்சிகளை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் பொறியியல் பட்டப்படிப்புக்கு இந்த ஆண்டு சுமார் 1,35,000 மாணவர்கள் விண்ணப்பித்திருக்கின்றனர். கணினி மூலமாக ஒதுக்கப்படும் ரேண்டம் எண் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண் கொண்ட பல மாணவர்களை தரவரிசை பட்டியலில் வரிசைப்படுத்த 5 கட்டங்களாக பயன்படுகிறது. அனைத்து பாடங்களிலும் ஒரே மதிப்பெண்கள் எடுத்த மாணவர்கள் ஒரே தேதியிலும் பிறந்திருக்கும் பட்சத்தில் கூடுதல் ரேண்டம் எண் பெற்றவர்களுக்கு தரவரிசை பட்டியலில் முன்னுரிமை வழங்கப்படும். ரேண்டம் எண் தொடர்பான செய்திகளை தகவல்களை annauniv.edu என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். பொறியியல் படிப்பில் செய்வதற்கு விண்ணப்பித்திருக்கும் மாணவர்களுக்கான ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. உயர்கல்வித்துறை செயலாளர் இதனை வெளியிட்டு வருகிறார். பொறியியல் கலந்தாய்விற்கு விண்ணப்பித்த மாணவர்களுக்கான ரேண்டம் எண் எனப்படும் சம வாய்ப்பு எண் இன்று வெளியிடப்படுகிறது. அண்ணா பல்கலைக்கழகம் நடத்தும் பொறியியல் பட்டப்படிப்புக்கு இந்த ஆண்டு சுமார் 1,35,000 மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கின்றனர். இவர்களுக்கான ரேண்டம் எண் ஒதுக்கப்படுகிறது. கணினி மூலமாக ஒதுக்கப்படும் ரேண்டம் எண் ஒரே கட் ஆஃப் மதிப்பெண் கொண்ட பல மாணவர்களை தரவரிசை பட்டியலில் வரிசைப்படுத்த 5 கட்டங்களாக இது பயன்படுகிறது. ரேண்டம் எண் தொடர்பான விவரங்களை மாணவர்கள் annauniv.edu என்ற இணையதளத்தில் தெரிந்து கொள்ளலாம். 631224 and the process has been completed. Now you can enter the application number. நம்பர் என்ட்ரி பண்றது அது கூட பரவாயில்ல. அங்க இதுதான் ஜெனரேட் ஆகும். நம்பர் மட்டும் ஓகே. Corresponding to that application. ஓபன் ஆயிடுச்சு. ஓபன் ஆகுது. This application number is on top. For each and every region. இந்த ஆண்டு பொறியியல் படிப்பில் சேர்வதற்காக 1,35,000 மாணவர்கள் விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள். ஒரே மாதிரியான கட் ஆஃப் மதிப்பெண் எடுத்தவர்கள், ஒரே தேதியில் பிறந்தவர்கள், இவர்களை வரிசைப்படுத்துவதற்காக ரேண்டம் எண் தற்போது வெளியிடப்பட்டு வருகிறது. இது தொடர்பான விவரங்களை annauniv.edu என்ற இணையதளத்தில் மாணவர்கள் தெரிந்து கொள்ளலாம். அனைவருக்கும் வணக்கம்.
அனைவருக்கும் வணக்கம். After the online applications, total number of built-in online applications, receive ஆனது வந்துட்டு 1,35,274. இந்த அப்ளிகேஷன்ஸ்க்கு இன்னைக்கு வந்துட்டு ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன் பண்ணியிருக்கிறோம். ரேண்டம் நம்பர் ஜெனரேஷன் முதல்ல ப்ரொஃபசர் எக்ஸ்பிளைன் பண்ண மாதிரி this will be the number taken into account where ஒரு பர்சன் 2 பர்சனுக்கு ஒரே மார்க்ஸ் இருந்துட்டு and the same mark continues for the first max subject, second physics and third is the optional subject. அதுலயும் ஒரே மார்க் எடுத்துட்டு date of birth ஒரே மாதிரி இருந்ததுன்னா then the random number will be used for the seniority. யார் ஃபர்ஸ்ட் the counseling க்கு கூப்பிடுவாங்கன்றதுக்காக. So as per this thing, today this has all been generated. You can see ஒரு particular person ஓட application number போட்டோம், அவரோட random number has been shown. உங்களுக்கு அனைவருக்கும் இப்ப தெரிஞ்சிருக்கும். இப்போ இன்னைக்கு random number generate பண்ணதுக்கு அப்புறம் the rank list வந்து 22/6, that is on 22nd June, அது வந்துட்டு it will be done. அது honorable minister தலைமையில் அது நடக்கும். Then subsequently sports quota, sports origin certificate verification வந்து it's already been taken up today. இன்னைக்கு அது நடக்குது. Publication of sports rank வந்துட்டு 23/6, followed by counseling for the eminent sports persons. Eminent sports persons number of applications is 1807. அவங்களுக்கு வந்துட்டு counseling will happen on 24/6/2016. And அதுக்கு அடுத்து வந்துட்டு differently abled persons 250 applications வந்திருக்குது. அவங்களுக்கு உரிய counseling will take place on 25 June 2016. After that is over, the general academic counseling will start on 27/6, and we expect it to go on for probably 30 days depending on the number of applications. I would இப்போ சீட் மேட்ரிக்ஸ் போட்டுட்டு இருக்கோம், அது நாளைக்கு முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் தான் எத்தனை கல்லூரிகள் வந்திருக்கு வரல, எத்தனை சீட்டு வந்து சரண்டர் பண்றாங்க அப்படிங்கிற டீடைல்ஸ் எல்லாம் நமக்கு தெரியும். ஸோ ஐ நீட் another 1 day time to consolidate everything and get you. கடந்த ஆண்டு 2,14,000 இருந்தது. இன்னும் சீட் மேட்ரிக்ஸ் ஃபைனலைஸ் ஆகல. அதனால இப்ப வந்து தெளிவாக உங்களுக்கு இதுதான் நம்பர்னு சொல்ல இயலாது. அது செக்ரட்டரி சார் சொன்னாங்க இல்லைங்களா, 1,35,274 அப்ளிகேஷன்ஸ் வந்திருக்கு. இது ஸ்டூடெண்ட்ஸ்னுடைய விருப்பம். அவங்க வந்து இதை விரும்பி 1,35,000 எடுத்திருக்காங்க. இட்ஸ் நாட் ஓன்லி இன்ஜினியரிங், யூ ஹேவ் மெடிசன், யூ ஹேவ் ஆர்ட்ஸ், சயின்ஸ், எவ்ரிதிங் இஸ் தேர். தி நம்பர் ஆஃப் கிளிக்கர்ஸ் 1,35,000 இந்த தடவை அப்ளை பண்ணியிருக்காங்க. ஓகே, தேங்க் யூ. I thank you all my dear press and media. Rest of the things we'll discuss on the 22nd, please. Thank you.